தமிழகத்தோட மண் எப்பவுமே திறமைக்கே உரிய மண். அப்படிப்பட்ட நம்ம தமிழகத்திலிருந்து ஒரு இளைஞன் தன்னோட திறமைய உலகமே பார்த்து வியக்க வச்சிருக்காரு. போஸ்னியா மற்றும் ஹெர்சிகோவினாவுல நடந்த பிஜல்ஜினா ஓபன் செஸ் போட்டியில இந்தியாவோட 90வது கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை பெற்றிருக்கிற பெருமை மட்டுமில்லாம தமிழகத்திலிருந்து கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெற 35வது வீரருங்கிற பெருமைக்கும் சொந்தக்காரராகி இருக்கிறாரு நம்ம தமிழகத்தோட இளம்பருதி. நம்ம கிட்ட ஒரு திறமை இருக்கு, அத இந்த உலகமே பார்த்து வியக்கணும்னா அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தேவை. அந்த பிளாட்ஃபார்ம் தான் அவர் சாதனைக்கு பின்புலமாக இருந்திருக்கு. அதுதான் SDAT, ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு. இந்த திட்டத்தின் மூலமா பயனடைஞ்சவர் தான் இளம்பருதி. அதாவது அரசாங்கத்தோட விளையாட்டு வளர்ச்சி திட்டத்தின் மூலமா அவருக்கு வழிகாட்டல், பயிற்சி, ஆதரவு, வாய்ப்பு எல்லாமே கிடைச்சிச்சு. அந்த ஒரு வாய்ப்பை அவர் வெறும் வாய்ப்பா மட்டும் பார்க்கல, அது ஒரு இலக்கா பார்த்தாரு. அத ஒரு கனவா மாத்தினார். இன்னைக்கு அந்த கனவு உலக மேடையில ஓங்கி ஒலிக்குது. அரசு உதவியோட ஒருத்தரோட தனித்திறமை சேர்றப்போ என்ன நடக்கும்னு காட்டுறதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த வெற்றி. அவர் மாதிரியே SDAT திட்டத்துல இன்னும் பல இளைஞர்கள் தங்களுக்குள்ள இருக்கிற திறமையை வெளிக்கொண்டு வர முயற்சி செஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் இவரோட வெற்றி ஒரு உற்சாகத்தையும் நம்பிக்கையும் கொடுத்திருக்கு. வாய்ப்பு கிடைச்சா நம்மளால முடியும், தன்னம்பிக்கை இருந்தா உலகமே உன்னை கவனிக்கும். இதுதான் இளம்பருதியோட தாரக மந்திரமே. தமிழகத்தோட SDAT திட்டம் திறமையை கண்டுபிடிச்சு உலக மேடைக்கு அழைச்சிட்டு போற ஒரு பாலம். அந்த பாலம் வழியா கடந்து இன்னைக்கு நம்ம இளம்பருதி உலக சாம்பியனா உயர்ந்திருக்கிறார். இந்த பாலம் இளம்பருதிக்கு மட்டும் இல்லங்க, உங்க மேல நீங்க நம்பிக்கை வைங்க, அதுக்கான கடின உழைப்பு செலவிடுங்க. அடுத்த கிராண்ட் மாஸ்டர் நிச்சயமா நீங்க தான்.